இங்க ஒரு பொண்ணு கல்யாண கோலத்துல ரோட்டோரமா இருந்த குழிக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த வழியா வந்தவன், மேடம் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, தயவு செய்து இங்க இருந்து போங்கன்னு சொல்றா. இவனும் சரி போகலான்னு சொல்லி திரும்பும் போது சடனா ஒரு போலீஸும் ஒருத்தனும் இவளுடைய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கறான். இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இல்லைங்க சார் தெரியலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவகிட்ட உனக்கு என்னாச்சு, ஏன் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட கல்யாணம் எனக்கு பிடிக்காதனால தான் அங்கிருந்து ஓடி வந்துட்டுன்னு சொல்றான். இவனும் உண்மையா தான் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இவளோட கையில் இருக்க ரிங்கை காமிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து, உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுக்குறான். இவளுக்கு ஒரே ஆச்சரியம், உங்களால் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரம் தான் இவளுக்கே ஒரு விஷயம் தெரியும். ஒரு லாயர், நான் கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிடறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவ உங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறான். அங்க போய் பார்த்தா வீடு எதுவுமே இல்ல, ஃபுல்லா பள்ளமா தான் இருக்கு. அப்பதான் இவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்றா, எனக்குன்னு சொந்தமா வீடு எதுவும் இல்ல, நான் ஒரு ஏழைன்னு சொன்னோன்னா இவனும் இவகிட்டே ஒன்றும் இல்லை, இந்த கேஸ் எடுத்து நடத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப பார்க்குறான். இவளும் உடனே ஏன் கிளம்பிட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட அமௌண்ட்டே இல்லை, எப்படி கேஸை நடத்துறதுன்னு சொல்லி கேட்கும்போது இவகிட்ட இருந்த ஒரு ரிங்கை காமிச்சு இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறான். இவனு இது இந்த சின்ன ரிங்கை வச்சு இவ்வளோ பெரிய கேஸை நடத்தணுமான்னு சொல்லி உடனே வாங்கி அதை வீசிடுறான். இவ செம்ம டென்ஷன் ஆகி உடனே கத்த ஆரம்பிச்சிடா. அது எங்க அம்மா கொடுத்த டைமண்ட் ரிங், அதோட வேல்யூ உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறா. என்னது டைமண்ட் ரிங்? அதை பார்த்தா டைமண்ட் ரிங் மேலாம் தெரியல, எதுக்கு பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இவளும் நான் எதுக்கு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறா. இவனும் எங்க போறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை தேட போறேன்னு சொல்லுவா. ஒரு வழியா ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும்போது நைட் அந்த டைமண்ட் ரிங் கிடைச்சிருது. கிடைச்ச சந்தோஷத்துல ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கும்போது அந்த நேரம் போலீஸ் வந்துடுறாங்க. உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த குழிக்கு பக்கத்துல இருந்த இடத்துல ரெண்டு பேரும் நல்லா மறைஞ்சுக்கிறாங்க. போலீஸ் போனதுக்கு அப்புறம் இவளும் ரொம்ப ஹாப்பில இதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா இவன் விட மாட்டான், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவளும் இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமான்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் இவனுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அந்த பொண்ணு கிட்ட உன்னுடைய பாஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்கறான். அவன் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இனிமேலுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்காக நிப்பேன்னு சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கறான். இவளும் உண்மையா தான் சொல்றீங்களா, ஏமாத்திட மாட்டீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது இவ இப்படிலாம் பேசுறத பார்த்த இவன் அடுத்த நாள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்துடுறான். அந்த நேரம் இவன் யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாலும் அவன் அங்க வந்துடுறான். அவன் வந்து இது என்னோட வைஃப், நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கேட்கறான். இவனும் போலீஸ் கிட்ட, சார் நான் ஒரு லாயர் தான், அந்த பொண்ணுக்காக தான் பேச வந்திருக்கேன், இந்த பொண்ணை ஏமாத்தி இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண நினைச்சாங்க, இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்றான். இவனும் சார் இந்த லாயர் சொல்றது எல்லாமே போய், நான் ஒன்னும் அந்த பொண்ணை ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, நான் கோர்ட்ல கேஸை போட்டு பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவனும் சரி நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். பேசிட்டே இருக்கும்போது இவன் அந்த போலீஸ் மேல கையை வச்சிடான். அந்த போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது அவளும் இல்லைன்னு சொல்லிடுறான். உடனே இவனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ண உடனே இந்த பொண்ணுக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா.